சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷ ராசியில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னிக்கு மேச ராசியிலிருந்து கிளம்பி உங்க ராசிக்கே வர்றாரு. அதாவது உங்க ராசிநாதன் உங்க வீட்டுக்கே வர்றதுனால உங்களுக்கு இனி ராஜயோகம் தான் ஆரம்பமாக போகுது. இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்த சுக்கிரன் இப்போ ஆட்சி பலம் பெற்று உங்க ஜன்ம ராசியிலேயே உட்கார போறாரு. இதனால நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போ வரிசையா நடக்க போகுது. உங்க முகத்துல ஒரு புது பொலிவும் மனசுல ஒரு தெம்பும் இப்போ தானாவே வந்து ஒட்டிக்கும். சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள நுழையிறதால உங்களுக்கே தெரியாம ஒரு வசீகரம் உங்க பேச்சிலும் செயலிலும் வந்துடும். மத்தவங்கள ரொம்ப சுலபமா கவர்ந்துடுவீங்க. இதனால தடைப்பட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகமா முடிய ஆரம்பிக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்களெல்லாம் மறைஞ்சு இப்போ அன்பும் அந்யோன்யமும் ரொம்பவே அதிகமாகும். இதுவரைக்கும் உங்கள புரிஞ்சுக்காதவங்க கூட இப்போ உங்க அருமையை உணர்ந்து உங்கள தேடி வருவாங்க. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்னு சேர்றதுக்கும் இது ரொம்பவே சாதகமான ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பணமழையே அள்ளித்தரப்போகுது. ராசிநாதன் ஆட்சி பலம் பெறதால வருமானத்துக்கு பஞ்சமே இருக்காது. புதுசா வருமான வழிகள் வந்து கதவை தட்டும். கடன் தொல்லைகளால அவதிப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பாரமெல்லாம் குறைஞ்சு நிம்மதியான தூக்கம் வரும். சேமிப்புல ஆர்வம் அதிகமாகும். அதனால தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சு சொத்துக்கள் வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். இதனால உங்க பேங்க் பேலன்ஸ் உயரப் போறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே சிறப்பான மாற்றங்களை கொண்டு வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்க திறமைக்கேத்த அங்கீகாரம் இப்போ கண்டிப்பா கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்க பேச்ச மதிக்க ஆரம்பிப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லன்னா சம்பள உயர்வு இப்போ உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாயிருக்கு. உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு பெரிய கம்பெனிகள்ல இருந்து ரொம்பவே ஆச்சரியமான ஆஃபர்கள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். உங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். லாபம் பல மடங்கு உயரப்போகுது. புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு பிளான் போட்டிருந்தா இதுதான் சரியான நேரம். தைரியமா முதலீடு செய்யலாம். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்கள் கிட்ட இருந்த மனக்கசப்பு மாறி தொழில்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு இல்லனா வெளியூர் தொடர்பான வியாபாரங்கள் மூலமா எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் வந்து சேரும். உங்களுடைய மார்க்கெட்டிங் யுக்திகள் இப்போ ரொம்பவே கை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள இருந்த தயக்கங்கள் எல்லாம் மறைஞ்சு இப்போ ரொம்பவே துணிச்சலா முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க.
அரசு வழியில எதிர்பார்த்துட்டு இருந்த உதவிகள் இப்போ சுலபமா கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். நண்பர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அவங்க மூலமா சில ஆதாயங்களும் வரும். மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். இதனால திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். ரோஹிணி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி கூடுதல் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியான சந்திரன் மேசத்துல இருந்தாலும் சுக்கிரனோட பார்வை உங்க மேல படுறது விசேஷம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க புகழ் நாலாபுறமும் பரவும். பெண்கள் வழியில உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான யோகம் இப்ப கூடி வந்துடுச்சு. சொகுசு வாழ்க்கை அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி பொறுமையையும் வெற்றியையும் தரும். உங்களுடைய பேச்ச மத்தவங்க தப்பா புரிஞ்சுகிட்ட நிலைமை இப்போ மாறி உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். வீட்ல விசேஷமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்ப வேகமா நடக்கும். சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த தடைகள் நீங்கி புது வீடு இல்லனா பிளாட் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி காலம் ரொம்பவே மனநிறைவான காலமா அமைய போகுது. நீங்க நினைச்ச மாதிரி ஆடம்பர பொருட்கள், வைர நகைகள் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் தானா அமையும். கணவர் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாரு. உங்க விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பாரு. வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல தனி மரியாதை கிடைக்கும். உங்க நிர்வாக திறமை பாராட்டப்படும். குடும்பத்துல உங்க சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு வரும். எல்லாரும் உங்க ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன குறைபாடுகள் மறைஞ்சு முகத்துல ஒரு பொலிவு வந்துடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம் கூடும். கஷ்டமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. கலை மற்றும் விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பரிசுகள் குவியும். ஆசிரியர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். அதனால படிப்புல முதலிடம் பிடிப்பீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ விசா மற்றும் அட்மிஷன் சுலபமா கிடைக்கும். நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறப்போ தேவையில்லாத அரட்டைகளை தவிர்த்தா இன்னும் சிறப்பா செயல்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ராசிநாதன் ஆட்சியில இருக்கிறதால உங்க உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். தெம்பா உணர்வீங்க. ஆனாலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதால ஸ்வீட்ஸ் மேல ஒரு ஆர்வம் வரும். உணவு கட்டுப்பாட்டை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடிக்கடி தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா உஷ்ண சம்பந்தமான சின்ன தொந்தரவுகள் வரலாம். சரியான தூக்கம் இருந்தாலே உங்க ஆரோக்கியம் இன்னும் பல மடங்கு மேம்படும்னு தெரிஞ்சுக்கோங்க. தியானம் செய்யறது உங்க மனசை இன்னும் அமைதியா வைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அதெல்லாம் பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். வீட்டை அழகுபடுத்துறது, புதுசா வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுன்னு பணத்தை செலவு பண்ணுவீங்க. கல்யாணம், காதுகுத்துன்னு குடும்பத்துல நடக்கிற விசேஷங்களுக்காக சில செலவுகள் வரும். அதெல்லாம் சந்தோஷமா செய்வீங்க. ஆனா ஆடம்பரத்துக்காக ஆசைப்பட்டு அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க. ஒரு முறையான பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா இந்த மாசம் நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி நன்மைகள் இருக்கு. அஸ்வினிக்கு தைரியமும், ரோகிணிக்கு புகழும், மிருகசீரிஷத்துக்கு சொத்து சேர்க்கையும் இப்ப கிடைக்க போகுது. மொத்தத்துல ரிஷபராசிக்குள்ள சுக்கிரன் வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நீங்க நம்பலாம். கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால எதையும் யோசிக்காம துணிஞ்சு இறங்கி வெற்றி அடையுங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. லலிதா சகஸ்ரநாமம் இல்லனா மகாலட்சுமி அஷ்டகம் கேட்கறது உங்க மனசுக்கு அமைதியையும் வீட்டுக்கு சுபிட்சத்தையும் தரும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகை பூ வாங்கி அம்மனுக்கு சாத்தி நெய் தீபம் ஏத்துங்க. வெள்ளை நிற ஆடைகள் இல்லனா கைக்குட்டைய எப்பவும் உங்க கூடவே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஏழை பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை செய்யுங்க. அது உங்க தடைகளை எல்லாம் உடைச்செறியும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். சுக்கிரன் உங்க ராசியிலேயே இருக்கிறதால உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக முயற்சி பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி சரியா இருந்தா இந்த பலன்கள் இன்னும் பல மடங்கு அதிகமா கிடைக்கும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு எப்பவுமே வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கையோட இருங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் தரப்போறாரு. இந்த ஏப்ரல் மாத சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு இனிமையான மாற்றமா அமைய வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.